ஊராட்சி பணியாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பனகல் மாளிகை அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊராட்சி பணியாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். 10 ஆண்டு காலமாக வெறும் ஊதியமே இல்லாமல் இந்த அரசுக்கு ஒரு பொது சேவை செய்து கொண்டிருந்தார்கள். அது சமீபத்தில் நமது ஊரக வளர்ச்சி ஆணையர் அவர்களுக்கு 2000 ரூபாய் ஊதியமாக ஒரு ஆணையை வெளியிட்டார். அதை வழங்குறது சில மாவட்டம் வழங்கியிருக்கிறாங்க, சில மாவட்டங்கள் இல்லைன்னு சொல்றாங்க. அதையும் வழங்குறதுக்கான ஏற்பாடு நாங்கள் பலமுறை பேசிட்டும் கொடுக்கல. இவங்களுக்கு மக்கள் நல பணியாளரை இவங்க வேலையை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் மாற்றி அமைக்கணும். இந்த மக்கள் நல பணியாளர் செய்யற வேலையை பூராமே இவங்க தான் செஞ்சாங்க. இதை தமிழக அரசுக்கு நல்லாவே தெரியும், இந்த அதிகாரிகளுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த உத்தரவை இவங்களை வேலை வாங்காத அளவுக்கு இப்போ வேலையை வாங்குறாங்க. ஆனா இவங்களை வேலை செய்யாத அளவுக்கு ஒரு உத்தரவை போட்டு எல்லா வேலையும் மக்கள் நல பணியை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் ஊதியம் கொடுத்துருக்காங்க. அதை மாற்றி மீண்டும் இவங்களுக்கான பணியை இவங்களுக்கு அந்த சுகாதார ஊக்குநர் பணியை வழங்கி அந்த ஊதிய ரூபாய் 5000 வழங்கி தீர வேண்டும்.